சரி, உள்ள இருந்து ஒருத்தவங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க, நீங்க இந்த வழியா கூட்டிட்டு வருவீங்களா அந்த வழியா கூட்டிட்டு வருவீங்களா? இன்க்ளூசிவ் சொசைட்டி ஆர் நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன மாதிரியான பிளானோட இந்த ஹாஸ்பிட்டல் சைடோ இல்லை ஸ்பெஷல் ஸ்கூல் சைடோ வந்து போவீங்க? ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கோ வந்துட்டு அந்த நீட் இருக்கவங்க மட்டும்தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஆக்சசபிளாக தான் வச்சுருக்கோம். ஆனால் மற்ற எல்லா ஸ்பேசஸுமே ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஐம் ட்ரைங் டு புட் இன்புட்ஸ் அண்ட் கிரியேட் அவேர்னஸ். ஸோ ஆன்சரிங் யுவர் கொஸ்டின், அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் க்ரெடென்ஷியல்ஸ் ஏதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கன்னா ஓகே ரேம்ப் இருக்கணுன்றதுக்காக கடைசியாக வைக்கிறதுக்கு பதிலாக இனிஷியலாக பிளான் பண்ணும்போதே இவங்க இந்த வழியாக என்ட்ரு ஆக போகிறாங்க, இவங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணுறது வே பெட்டர். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே என்ட்ரன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார், ரொம்ப வெல்கமிங்கான விஷயம். ஏன்னா வீல் சேர் யூஸரில் கொஞ்சம் பின்னாடி பக்கம் வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது கஷ்டம். நான் இப்போ வரைக்கும் பிளான் பண்ணுற ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட லாஸ்ட் டைம், சரி உள்ள இருந்து ஒருத்தவங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க, நீங்கள் இந்த வழியாக கூட்டிகிட்டு வருவீங்களா அந்த வழியாக கூட்டிகிட்டு வருவீங்களா, ஸ்ட்ரெச்சர் வந்துச்சுன்னா இந்த வழியாக வரணும். தட்ஸ் ஒன் திங் டு பி கன்சிடர்ட். டிக்னிட்டிக்காக டிசைன் பண்ணும் சார், சிம்பத்திக்காக எதுவும் வந்து டிசைன் பண்ணக்கூடாது. இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இல்லை நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னா ரேம்ப் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டைல்ஸ் இருக்குது, ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து டிசைன் பண்ணணும். நேம் போர்ட்ஸ், பில் போர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் ஹைட்ஸில் விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் we have to plan accordingly. அப்படி பிளான் பண்ணும்போது it will be a better space. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.